போறோம். அட மோட்டு, சீக்கிரமா எல்லாருக்கும் குட் நியூஸ் சொல்லிடு. இது குட் நியூஸ் மட்டும் இல்ல, சூப்பர் நியூஸ். இப்போ நீங்க எங்களை டிவில மட்டும் இல்ல, ஜியோ ஹாட்ஸ்டார்லயும் பார்க்கலாம். இதுல இருக்க அன்லிமிட்டெட் டூன்ஸ்களோட மஸ்தி, பிரீமியம் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் லைவ் ஸ்போர்ட்ஸ். ஜியோ ஹாட்ஸ்டார், தி வேர்ல்ட் ஆஃப் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ். கடைசியா இன்னும் ஒரே ஒரு பீரியட் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட ஹாஸ்டலுக்கு போய் டிவில நம்ம எல்லாரும் நிம்மதியா உட்காந்து ஃபுட்பால் மேட்ச பார்க்கலாம். அடுத்தது சைஃபை சாரோட பீரியட். நல்ல வேளை நம்ம சயின்ஸ் ப்ராஜெக்ட முடிச்சிட்டு வந்துட்டோம். இல்லையே, நான் எதுவுமே பண்ணலையே. நீ என்ன மறந்துட்டியா? போன தடவை ப்ராஜெக்ட் முடிக்காம வந்த பசங்களை சைஃபை சார் உட்கார வச்சு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள போக விடாம ப்ராஜெக்ட் முழுசா முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்கள விட்டாங்க. உனக்கு ஞாபகம் இல்லையா? அப்படின்னா என்னோட ஃபுட்பால் மேட்ச் நான் மிஸ் பண்ணிடுவேனா? வாவ் கோபாலு, இன்னைக்கு உன்னோட சயின்ஸ் ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சயின்டிஸ்ட் நியூட்டன் கூட இந்த அளவுக்கு சூப்பரான ப்ராஜெக்ட ரெடி பண்ணிருக்கவே மாட்டாரு. அந்த கோபாலோட சயின்ஸ் ப்ராஜெக்ட் தான் என்ன காப்பாத்த போகுது. இது என்னது? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இந்த சைஃபையோட கண்டுபிடிப்பை பார்த்தா எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. குட் ஆஃப்டர்நூன் குழந்தைகளா, நீங்க எல்லாரும் சயின்ஸ் ப்ராஜெக்ட முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்ட் ஹோல்டர்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வா. ஓகே சார், சீக்கிரமா ப்ராஜெக்ட்ஸை கொடுங்க. சீக்கிரமா ப்ராஜெக்ட்ஸை கொடுங்க, யாராலையும் தப்பிக்க முடியாது. என்னப்பா நீ இப்படி பண்ணிட்ட? அட கவலைப்படாதப்பா, இது எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்றேன் கூட. ஓ நோ, உனக்கு அக்யூட் வைரல் ரைனோ பேரன்சைட்டிஸ் ஆயிருக்கு. ரைனோ? இது என்னது? கோல்டுன்னு சொன்னேன். நீ கண்டிப்பா ஹாட் லைகோபின் குடிச்சாகணும். இந்த ஹாட் லைகோபின்னா என்னது? டொமேட்டோ சூப். இங்க பாரு லக்ஷ்மணன், நாங்க நல்லா பாத்துக்கிறோம். நீ இந்த ஃபைல்ஸை பத்திரமா பாத்துக்கோ, ஓகேவா? அடேங்கப்பா, ஃபண்டாஸ்டிக். அங்க பாருங்க, மாதவ ரொம்ப சூப்பரான ப்ராஜெக்ட் உருவாக்கியிருக்கான். ரொம்ப அழகான ரைட்டிங், ரொம்ப அழகான டிராயிங். மாதவ மாதிரி தான் ப்ராஜெக்டை ரெடி பண்ணும். கோபாலு, அது பார்க்கறதுக்கு உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்கு. ஆனா கோபால் மாதிரி எப்பவுமே ப்ராஜெக்டை ரெடி பண்ணக்கூடாது. பிளாங்க் பேப்பரை கொடுக்கறதுனால ப்ராஜெக்ட் உருவாகாது கோபால். ஆனா சார், அது வந்து அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நீ ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கிளாஸ்லயே உட்காந்து அது எல்லாத்தையும் எழுதி பாய். அதுக்கப்புறம் தான் நீ ஹாஸ்டலுக்கு போகணும். என்ன மாதிரி ப்ராஜெக்ட் உருவாக்குறது எல்லாராலையும் முடியாது இல்லையா? கோபாலு, அப்படின்னா இது எல்லாத்தையும் அந்த மாதவ் தான் பண்ணிருக்கான் பாரு. He stole your project. Very bad. அவன் என் ப்ராஜெக்ட திருடிட்டான்ல, அவனோட சுதந்திரத்தை நான் பறிச்சிடுறேன். ஓகே, நம்ம போகலாம் வாங்க. ஆனா பாவம், இவன் மட்டும் இங்கே உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ண போறான். ஆல் தி பெஸ்ட் கோபாலே. நான் இங்க உட்கார்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன், நீ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பியா? உன்னை நான் விட மாட்டேன் மாதவ். ஐடியா சார், ஐம் சாரி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் கிளாஸ்லயே உட்கார்ந்து ப்ராஜெக்ட முடிச்சிடுறேன் சார். ஆனா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இருக்கு சார். என்ன ரெக்வெஸ்ட்? சார், நீங்க தானே எல்லார்கிட்டயும் மாதவ் மாதிரியே ப்ராஜெக்ட் பண்ண சொன்னீங்க. நானும் மாதவ் மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அதனால மாதவும் இங்கேயே எங்க கூட இருந்து எப்படி பண்ணணும்னு கைட் பண்ணானா என்னாலயும் நல்ல ப்ராஜெக்ட் பண்ணிட முடியும் சார். பாரு கோபால், நீ கத்துக்கணும்னு ஆசைப்படுறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சார், மாதவ், உனக்கு சொல்லிக் கொடுக்கற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நீ ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு கோபாலுக்கு உதவி செய்யணும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த கோபால் ப்ராஜெக்டை முடிச்சதுக்கு அப்புறம் தான் கிளாஸை விட்டு வெளியே பார்க்கணும். கோபாலு, நான் சொல்றது கேளு. ப்ராஜெக்ட் ரெடி பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். டோன்ட் வரி லக்ஷ்மன், நான் மறுபடியும் ப்ராஜெக்ட் பண்ண போறது கிடையாது. இப்ப மாதவே திருப்பியும் என் ப்ராஜெக்ட கொடுத்துருவான், பாத்துட்டே இரு. நீ ஹாஸ்டலுக்கு போ, இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, ரெண்டு பேரும் ஹாஸ்டலுக்கு போய் உடனே பாப்கார்னை ரெடி பண்ணி வைங்க. நான் இந்த கோபால ஒரு கை பார்த்துட்டு ஹாஸ்டலுக்கு டக்குன்னு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒண்ணா உட்காந்து ஃபுட்பால் மேட்ச பார்க்கலாம்.
கோபாலு சீக்கிரமா ப்ராஜெக்ட முடி. நான் ஹாஸ்டலுக்கு போய் ஃபுட்பால் மேட்ச பார்க்கணும். ஓ, இந்த ஃபுட்பால் மேட்ச் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா? ஃபுட்பால் மேட்ச் காலையிலே கேன்சல் ஆயிடுச்சு. இந்த விஷயம் மாதவுக்கு தெரியாது போல இருக்கு. இந்த விஷயம் அவனுக்கு தெரியாமலே எப்படி அவனை தொல்லை பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்ப பாரு. உப்ஸ், அச்சச்சோ, என் பெண்ணு வெளியே விழுந்துருச்சு. இப்ப எப்படி நான் எழுதுவேன்? எப்பயாவது எதையாவது பண்ணிக்கிட்டே இத புடி. இத வச்சு சீக்கிரமா எழுது. இல்ல, நான் என்னோட பென்ல தான் எழுதுவேன். அப்படின்னா சீக்கிரமா வெளியே போய் உன்னோட பென் எடுத்துட்டு வா போ. முடியாது. சைஃபை சார் என்ன சொன்னார்னு ஞாபகம் இருக்கா? என் ப்ராஜெக்ட நான் முடிக்கிற வரைக்கும் இந்த கிளாஸை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. கோபால், என் நேரத்தை நீ வீணடிக்கணும்னு பாக்குறல்ல. நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நான் உடனே போய் உன்னோட பெண்ணை கொண்டு வரேன் பாரு. ஒருவேளை இன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச் இல்லாம இருந்துச்சுன்னா நான் இவனை நல்லா தொல்லை பண்ணி அவனை டார்ச்சர் பண்ணிருப்பேன். இவன் சொல்றதெல்லாம் யாரு கேப்பா? இந்த பெண்ணை எங்க தூக்கி போட்டா எங்க இருக்குன்னு தெரியலையே. இங்கதான் எங்கேயாவது இருக்கும், நல்லா தேடி பாரு. மாதவ், பெண் அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த பக்கம் தேடி பாரு. அதோ செடிக்கு அந்த பக்கம் இருக்கு. தேடி பாரு. அட, இந்த பெண்ணை ஏன் இவ்வளவு தூரம் வந்துச்சு? அடடா, என்ன இது? என்னாச்சு மாதவ்? ஏதாவது பிரச்சனையா? சாணி, சீ கிடைச்சிருச்சு, பெண்ணு கிடைச்சிருச்சு. எப்படியோ எல்லா குப்பையும் டஸ்ட்பின்ல போட்டாச்சு. அடடா, இவ்வளவு பெரிய டஸ்ட்பின்ல நான் அந்த பெண்ணை எங்கன்னு தேடுவேன்? கிடைச்சிருச்சு. எப்படியாவது இதை நான் எடுப்பேன்னு முன்னாடியே தெரியும். குப்பைய போட்டதுக்கு அப்புறம் வெளியே பேட் ஸ்மெல் வருது. இது எப்படி நடந்துச்சு? எல்லா குப்பையும் டஸ்ட்பினை விட்டு எப்படி வெளியே வந்துச்சு? இந்த அவனோட பெண்ணு, ப்ளீஸ் சீக்கிரமா அதை எழுதி முடி கோபால். முதல்ல மேல இருக்கிற குப்பையெல்லாம் உதறி தள்ளு. பயங்கரமா நாளுது மாதவ். இன்னைக்கு என்ன குப்பை மழையா பொழிச்சுக்கிட்டு இருக்கு? எங்க பார்த்தாலும் ஒரே குப்பையா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் இன்னும் எதுக்காக கிளாஸ்க்குள்ளேயே இருக்கீங்க? எனக்கு புரிஞ்சு போச்சு. சார் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காரா? சரி எழுதுங்க. ப்ராஜெக்ட நல்லா எழுதுங்க, பொறுமையா எழுதுங்க. நீங்க ரெண்டு பேரும் நைட் வரைக்கும் இதையே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இங்கே பெட் போட்டு கொடுத்துறேன். ஓகேவா? இப்ப நான் எல்லா ஃபைல்ஸையும் சைஃபை சார் கிட்ட ஸ்டாஃப் ரூம்ல கொண்டு போய் கொடுக்க போறேன். அதுக்கப்புறமா மொத்த வேலையும் முடிஞ்சு போயிடும். நிம்மதியா நானும் ரெஸ்ட் எடுக்க போறேன். பிரமாதம். அட கோலி, வாவ், அச்சச்சோ, என்ன இதுவும் கை தவறி விழுந்துருச்சு. ஓஹோ, ப்ராஜெக்ட ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரொம்ப வீட்டா இருக்கு. என்னாச்சு? திடீர்னு எப்படி வழுக்குது? மொத்த ஃபைலும் கையில இருந்து நழுவி விழுந்துருச்சு. அச்சச்சோ, என்ன பாப்பி இது? உன் வேலை சீக்கிரம் முடியாம இன்னும் அதிகமாயிடுச்சு. பப்பி, இத பொடி. உன்னோட வேலையை நாங்களே முடிச்சிட்டோம். I'm so tired. இருக்கட்டும். அட, என் ப்ராஜெக்ட் ஃபைல் எங்க போச்சு? என்ன, முதல்ல பெண்ணை காணோம், இப்ப ப்ராஜெக்ட் ஃபைலே காணுமா? பப்பி எடுத்துட்டு போன அந்த ஃபைல்ஸ்ல தான் என்னோட ஃபைலும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா போய் ஸ்டாஃப் ரூம்ல இருந்து உன்னோட ஃபைல் எடுத்துட்டு வா. பப்பி கொண்டு போன ஃபைல்ஸ் நிறைய இருந்துச்சு. அதுல இருந்து என் ஃபைலை தேடி எடுக்கணும்னா ரொம்ப டைம் எடுக்கும் மாதவ். எனக்கு எந்த அளவுக்கு லேட் ஆகுதோ உனக்கும் அதே அளவுக்கு லேட் ஆயிடும் பாரு. உன்னால ஃபுட்பால் மேட்ச பார்க்கவே முடியாது. அதுவே நீ என் கூட வந்தனா நம்ம அந்த ஃபைலை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்டா என்னைய சோதிக்கிறீங்க? சரி வா போவோம். இங்க ஃபைல் கடையை வச்சுட்டாங்களா? ஒரு வேலை பண்ணுவோம். நீ அந்த பக்கம் போய் தேடு, நான் இந்த பக்கமே தேடுறேன். ஏய் கோபால், நீ அங்க நின்னு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரமா போய் தேடு. சரி நான் தேடுறேன். உன்னோட ஃபைல் கிடைச்சிடுச்சு. இங்க பாரு. ஆனா என்ன பிரயோஜனம்? நான் தான் இது வரைக்கும் ப்ராஜெக்ட் எழுத ஆரம்பிக்கவே இல்லையே.
அச்சோ சைஃபை சார் வேற வந்துட்டு இருக்காரு. இப்போ அவர்கிட்ட என்ன சொல்ல போறோம்? அச்சோ தெரியலையே, அவர் வேற வந்துட்டாரு. என்ன பண்றது கோபால்? வேற என்ன, இது வரைக்கும் நாங்க ப்ராஜெக்ட் எழுதவே ஆரம்பிக்கலன்னு சொல்லுவோம். சொல்லிட்டோம்னா அவர் திரும்பவும் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிங்கன்னு நம்ம கிட்ட சொல்லிடுவாரு. அப்ப ரொம்ப லேட் ஆயிடுமே. எனக்கு எந்த அளவுக்கு லேட் ஆகுதோ உனக்கும் அதே அளவுக்கு லேட் ஆகும். இப்படியே போச்சுன்னா உன்னால ஃபுட்பால் மேட்ச் பார்க்கவே முடியாது. இல்ல 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 இல்ல, என்னால ஃபுட்பால் மேட்சை மிஸ் பண்ணவே முடியாது. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஆஹா, ஐடியா! எங்க போச்சு எங்க போச்சு? இந்த புடி கோபாலே, இது என்னோட சயின்ஸ் ப்ராஜெக்ட் ஃபைல். உண்மையை சொல்லணும்னா அது உன்னோட ப்ராஜெக்ட் ஃபைல் தான். நீ சைஃபை சார் கிட்ட இந்த ஃபைலை கொடுத்துட்டேன்னா நம்மளுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்க ரெண்டு பேரும் எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார் என்ன மறந்துட்டீங்களா? நீங்க என்ன இந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட முடிச்சு கொடுக்க சொன்னீங்கல்ல? நான் எப்ப சொன்னேன்? ஆமா, சரி நீ இப்ப ப்ராஜெக்ட முடிச்சிட்டியா? எஸ் சார், நான் இப்ப என் சயின்ஸ் ப்ராஜெக்ட முடிச்சிட்டேன். அது கொடுக்கறதுக்காக தான் நான் இவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா, உன்னோட ப்ராஜெக்ட் சேம் டு சேம் மாதவோட சயின்ஸ் ப்ராஜெக்ட் ஃபைல் மாதிரியா இருக்கு. அப்படியே காப்பி பேஸ்ட். சார் நீங்க தான் எங்க கிட்ட மாதவோட சயின்ஸ் ப்ராஜெக்ட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் நான் மாதவ் ப்ராஜெக்ட் மாதிரியே ஒன்னு பண்ணிட்டேன். அப்படியே சேம் டு சேம். ரொம்ப சந்தோஷம். எப்பனே போகலாம். எப்படியோ தப்பிச்சாச்சு. இப்ப நான் ஃபுட்பால் மேட்சை பார்க்க போறேன். நோ. என்ன நோ. என்னடா நோ? ஏன்னா இன்னைக்கு நடக்க இருந்த மேட்ச் காலையிலேயே கேன்சல்னு போட்டுட்டாங்க. என்னது, மேட்ச் கேன்சலா? இந்த விஷயம் உனக்கு முன்னாடி தெரியுமா? ஏன்டா என்கிட்ட சொல்லல? ஏன் சொல்லலன்னா, வெறும் சயின்ஸ் ப்ராஜெக்ட வச்சு என்ன மாட்டி விட்டுலாம் நீ நினைச்சல, அதான் உன்னை மாட்டி விட்டேன். எப்படி இவ்வளவு நேரம் வேலை செஞ்சதெல்லாம் சூப்பரா இருந்துச்சா? கோபால், அப்புறம் என்னோட சயின்ஸ் ப்ராஜெக்டை எனக்கே திருப்பி கொடுத்ததுக்கு நோ தேங்க்யூ. இனிமேலாச்சும் சொந்த உழைப்புல ஒரு ப்ராஜெக்டை எழுது, அதுக்கப்புறம் அதை கொண்டு வா. இல்லைன்னா ஒரு நாள் ஃபுட்பால் மேட்ச் உண்மையிலே மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு.